இந்த காம்போல வந்து என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன பிராண்ட்ல யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற வீடியோல பார்த்துடலாம். மொத்தம் இதுக்கு வந்து 4 கேமரா கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. 3 கேமரா வந்து அவுட்டோர்லயும், 1 கேமரா இன்டோர்லயும் கேட்டிருந்தாங்க. இன்டோர் கேமரா பார்த்தீங்கன்னா ஹிக்விஷன் அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து ஃபுல் கலர் கேமரா, 2MP கேமரா. கிளாரிட்டி வந்து பகல்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி நைட்லயும் பக்காவா இருக்கும். இதே மாதிரியே ஹிக்விஷன் அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து நைட் டைம் ஃபுல் கலர் கேமரா, அவுட்டோர் கேமரா 3 கேமரா யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் சேம் 2MP ரெசல்யூஷன்ல வந்துடும். இதுக்கு என்ன டிவிஆர் யூஸ் பண்ணிக்கோம் பார்த்தீங்கன்னா ஹிக்விஷன் அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து DS7104HGHI M1/T அப்படிங்கிற மாடல் டிவிஆர் யூஸ் பண்ணி கஸ்டமர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா எனக்கு மொபைல்ல பாக்குற மாதிரி வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக ட்ரூவியூ அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து 4G ரவுட்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். கேமராக்கான SMBS பார்த்தீங்கன்னா ஃபைபர் அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து 4 சேனல்ல யூஸ் பண்ணியிருக்கோம். Seagate அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து 500GB ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம். இது கூடவே வந்து BNC-DC கனெக்டர்ஸ் யூஸ் பண்றோம். கஸ்டமர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா கேமரால வாட்ச் பண்ற மாதிரி எனக்கு ஒரு நல்ல பெரிய சைஸ் மானிட்டர் வேணும் சார்னு சொல்லியிருந்தாங்க. நாமளும் EVM அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து 24 இன்ச் மானிட்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மானிட்டர் பார்த்தீங்கன்னா HDMI போர்ட் பிளஸ் VGA போர்ட் வந்துடும். நீங்க இந்த மானிட்டர் வந்து வால் மவுண்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இது ஒரு LED மானிட்டர்ங்கிறனால கிளாரிட்டியும் நல்லா பக்காவாவே இருக்கும். இப்போ இந்த கஸ்டமர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நமக்கு ஒவ்வொரு கேமராஸுமே எனக்கு வாலை விட்டு ஒரு 1 ஃபீட் 2 ஃபீட் வெளியே வர மாதிரி இருக்கணும் சார் மாதிரி சொல்லியிருந்தாங்க. கேமரா வந்து வெளியே தள்ளுறதுக்காக 1+1 அட்ஜஸ்டபிள் கேமரா ஆங்கிள் 3 ஆங்கிள் யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த டிவிஆர் பாக்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி எனக்கு ரேக் கூட கொடுத்துருங்க சார் சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நம்ம ஜோனட் அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து 3U மினி ரேக் ஒன்று போட்டிருக்கோம். இந்த ரேக் வந்து உங்களுக்கு ஒரு 4 சேனல் டிவிஆர் இல்லை 8 சேனல் டிவிஆர் வைக்கிறதுக்கு இந்த ஸ்பேஸ் பக்காவா இருக்கும்.